சார் சொல்லுங்க சார். அதாங்க சார் டீட்டெயில் கேட்கறதா. என்ன டவுட் சார்? டவுட் சொல்லுங்க. சார் இல்லை சார் இப்போ சார் என் பேர் வந்து சிராஜ் சார். வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் சார் என் பேர். ஓகே. ஆல்ரெடி ஃபினான்ஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வந்துட்டு ஃபினான்ஸ் செக்டாரில் ஓகே. அதான் அந்த ஃபினோ மெர்ஜென்ட் இந்த மாதிரி இருக்குல்ல சார், நம்ம இந்த ஃபினோவில் பேமெண்ட் பண்ணுறாங்களா சார், அதான் அது ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சார். அதான் சரி இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தேங்க சார். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்கள்? சார் எனக்கு சிவகாசி சார், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார். இப்போ கரண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ வந்து சாட்டின் கிரெடிட் கேர்னு சொல்லி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிங்க சார். அதில் வந்து ஏரியா மேனேஜராக இருக்கீங்க சார். வந்து சரிங்க. ஓகே 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 சார். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட்டுங்கிறது 184 கலெக்ஷன் பாயிண்ட் ஃபினோவில் இருக்குது. ஆமாம் சார். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியோட அமௌண்ட்டுமே அதில் பில் அடிக்கலாம். ஆமாம் சார். ஆமாம் சார். பில் அடிக்கும்போது நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் சார். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். 150 ரூபாயிலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு லேக்ஸுக்கு 150 350 ரூபா வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம எப்படி கேட்டாலும் இப்போ ஒரு எல்என்டி எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு மாதத்துக்கு பர் டேவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி மட்டுமே 40 லட்சம் கட்டுவாங்க. நல்ல ஒரு ஒரு ஏரியாவாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக கூட வரும். நான் சொல்றது மினிமம்னா ஒரு 40 லட்சம். இது வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம ரீட்டைலர் வந்து ஒரு 40 லட்ச ரூபா பில் அடிக்கிறாரு. அவருக்கு அவரோட டீட்டெயில் தான் சொன்னது. அவர் மாதம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,20,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணாரு. இந்த மாதிரி இது நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 100% நஷ்டம் கிடையாது. 100% செக்யூரிட்டி ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு வேலட்ல இருக்கிற பணத்துக்கு 100% நம்மளோட அக்கௌண்ட்டை பயன்படுத்த தேவையில்ல. அவங்களே கார்பரேட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதில் அமௌண்ட் லோடு பண்ணி நம்ம வேலட்டுக்கு லோட் ஆகிக்கும். அதை வச்சு நம்ம பில் அடிச்சு கொடுத்தா போதும். 100% நஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து இப்போ 10 லட்சம் பில் அடிக்க சொன்னாங்கன்னா கேஷ் கொடுத்தாதான் பில் அடிக்க போறோம். நீங்க அந்த லைன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். கேஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் அடிக்க போறோம். அதனால நமக்கு லாஸ் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 40 லட்சம் பில் அடிச்சவர் கையில வெறும் 5 லட்சம் தான் வச்சிருந்தாரு. 5 லட்சம் வச்சுட்டு எப்படி சார் 40 லட்சம் பில் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் அது நம்ம ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இல்லை மேக்ஸிமம் எனக்கு அந்த ஃபுல்லாமே ஓரளவுக்கு தெரியும் சார். வந்துட்டு ஏன்னா நாங்கள் காலையில் போய் பசங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க வாலெட்டில் லோடு பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து டெபாசிட் பண்ணிட்டு பில் அடிச்சு கொடுப்பாங்க. இல்லை ஒரு சில ஸ்டாஃப் வந்துன்னா டேரெக்டாக அவங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வாலெட்டில் ஏற்றி பில் அடிச்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஃபினோவில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 மாதத்தில் பண்ணுறோம். அந்த இதை பண்ணுறாங்க. எனக்கு இந்த கமிஷன் பேஸ் மட்டும் மேக்ஸிமம் தெரியாது. வந்துக்கிட்டு அது எவ்வளோ லட்சத்துக்கு எவ்வளோ கமிஷனு, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ கமிஷனுங்கிற மாதிரி எதுவும் தெரியாது. ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா எந்த 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். ஓகே 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 சார். 100 ரூபாயில இருந்து 350 ரூபா வரைக்கும் ஹையஸ்ட். இப்போ பஜாஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 180 190. ஆமா 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 ஆமா. ஸ்ரீராம் இவங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இப்போ எல்என்டி காஸ்ட்லியா இருக்கும். அதிகமான கலெக்ஷன் கொடுப்பாங்க எல்என்டி. ஆமா ஆமா ஆமா. டேவுக்கு 40 லேக்ஸ்ங்கிறதுனால அவங்க கொஞ்சம் பேரம் பேசி ஃபினோலியே பேரம் பேசி கொஞ்சம் கம்மியா தான் கமிஷன் கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி எல்என்டி மட்டும் தான் பண்றாங்க. எல்என்டிக்கே எனக்கு டைம் இல்லைங்கிறாரு. ஆசீர்வாத், சமஸ்தா, அப்புறம் பின்கேர், இன்னும் நிறைய கம்பெனிஸ் 184 இருக்கு. இதெல்லாம் பண்ணலாமே சார் அப்படின்னு. எனக்கு எல்என்டிக்கே டைம் சரியா இருக்கு சார். இதுக்கே நான் போயிட்டு பில் அடிச்சு கொடுத்து எல்லா கணக்கும் முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு நைட்டு 10ல இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் டைம் ஆயிடும். நான் வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில 8 9 மணி ஆயிடும் எந்திரிக்கிறதுக்கு. திரும்ப எந்திரிச்சு நான் அந்த கையில இருக்கிற அமௌண்ட் எடுத்துட்டு போய் கரூர் வைஸ்யா பேங்க்ல லோடு பண்ணிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துனா திரும்ப ஒரு 5 மணிக்கு எல்என்டி ஆபீஸ்க்கே போயிடுவேன். அங்க போனோடனே நான் அங்க இருந்து தான் சார் எல்லா ஆப்ரேட்டுமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே ஒரு பெரிய மிஷின் வாங்கினார். ஒரு 25,000 ரூபாய் மிஷின் பில் வர மாதிரி. அந்த மிஷின் வாங்கிட்டு ஆப்ரேட் பண்ணவர் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிட்டாரு. கொரோனா பீரியட்ல எடுத்து 2018. ஆமா, கொரோனா டைம்ல அந்த டைம்ல பேங்க் கிடையாதனால எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆமா, அவர் இப்போ கார் வாங்கிட்டாரு, இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு, செட்டில் ஆயிட்டாரு. நம்ம இதுல மறுபடியும் சொல்றது என்னன்னா 100% உங்களுக்கு நஷ்டம் கிடையாது.
ம், ம், நீங்க இதை கண்டினியூவா செஞ்சுதான் ஆகணுங்கிற எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. ஆமா. அது புரியுது, புரியுது, புரியுது சார். இவ்வளவுதான் இப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இப்ப நம்ம ஃபினோல எடுத்தோம்னா, அதுல ஃபினோல அந்த அக்கவுண்ட் ஓப்பனிங் இந்த மாரிலாம் பண்ண சொல்றாங்களா எப்படிங்க சார் வந்துட்டு? ஏன்னா ஏர்டெல் பேமெண்ட்ல வந்து ஒரு சிலர் இந்த மாரி அக்கவுண்ட் ஓப்பனிங் பண்ணணும். இந்த மாரி வந்து இத்தனை கஸ்டமருக்கு வந்து நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊடால வந்து. அதே போல இங்க ஃபினோல அந்த மாரி கம்பல்சரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா எப்படிங்க சார் இந்த இதெல்லாம்? இல்ல சார், நம்மளதுல அது இது வரைக்கும் அந்த எந்த கம்பல்சரி ஆப்ஷன் கிடையாது. ஏர்டெல்லாம் ஓ! உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த அது மட்டும் இல்ல, நிறைய இதுல வந்து டார்கெட் கொடுத்துருவாங்க. நீங்க இதை பண்ணா இது பண்ணணும், ஆமா, இது பண்ணா இது ஆமா, பண்ணணும். ஆமா. ஆமா, 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 ஆமா. நம்மளது இருக்கு, அப்படி இருக்கு, கிடையாது. இருக்கு. உங்களுக்கு 26 சர்வீஸ்ல எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆமா. ஆ, 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 இந்த ஆ, சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கா, இந்த சர்வீஸ் பண்ணுங்க. அது அவைலபிளா இருக்கா, அது சர்வீஸ் பண்ணுங்க. ம், 26க்கும் சர்வீஸ் உங்களுக்கு வந்துரும். ம், ம், ம். எது அவைலபிலிட்டி வருதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை உள்ளுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்குவாங்களா சார்? இப்போ மெர்ஜென்ட் எடுக்கிறோம்னா, இப்போ அவங்களுக்குள்ள இப்போ ரீஜனல் மேனேஜர் இந்த மாதிரி வந்து கோஆர்டினேட்டர் தனியாக இருப்பாங்க வந்துக்கிட்டு. சப்போஸ் இப்போ நம்ம அமௌண்ட் ஏதாவது லாக் ஆகுது, ஏதாச்சும் சர்வர் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னா, வேற யாராச்சும் நியர்பையில் அவங்க வாலெட்டில் ஏதாவது அமௌண்ட் இருந்தாங்கன்னா, நமக்கு அந்த மாதிரி சேஃப்டி மெஷருக்காக ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாங்களா எப்படிங்க சார்? அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அது எல்லாமே உங்களுடைய நடத்தையை பொறுத்து தான் நம்ம. ஆ, புரியுது, புரியுது, புரியுது. எடுத்த உடனே இப்ப நீங்க கையில வச்சிருக்கேன் சார் 1,00,000 நீங்க பில் அடிச்சு கொடுங்க, இன்னும் 1 ஹவர்ல போடுறோம்னீங்கன்னா, ஆ, 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 எந்த அளவுக்கு நம்பிக்கை, உங்களை எந்த அளவுக்கு நாங்க நம்புறோங்கிறது அது அந்த அந்த உங்களோட ஆமா. நம்பிக்கையை ஆ, பொறுத்து ஆ, ஆ, தான் எங்களுக்கு புரியுது, தெரியும். புரியுது. ம், 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 ம். சிவராமன் சொன்னா சரியா இருக்கும்பா, அவர் பேச்சு மாற மாட்டாருப்பா, ஸ்ரீனிவாசன் சொன்னா ம், சரியா இருக்கும், அவர் வந்து ம், பேச்சு ம், மாற ம், மாட்டாரு அப்படிங்கிற ம், ஒரு ம், ம். நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நீங்க அமௌண்டே தராமையே கூட பில் அடிப்பாங்க, நீங்க போட்டுருவீங்க. ஆமா, ஆமா. புரியுது, புரியுது, இப்படிதான் புரியுது. இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். இதுலயே சில சம்பவங்கள் சில ரீட்டைலர்ஸ் என்கிட்ட என்ன சொல்லி, நடக்கும், நடக்கும். நடக்கும், நடக்கும், நடக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். சில ம், ம். ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ம், ம், ம். சில ஸ்டாப் வந்து நூதனமா ஏமாத்துவாங்க ரீட்டைலர் ஆமா. அந்த வீட்டுல ஏமாத்துறாங்க. காசே குடுக்காம பில்லு போட சார் நான் நாளைக்கு வந்து குடுக்குறேன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரீட்டைலரோட வேலையும் வந்துகிட்டு அந்த வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு. ஆமா, ஆமா, ஆமா. 10,000 தானா பில் அடிச்சு கொடு, நான் காலையில தரேன் அப்படின்ட்டு கடைசியில ஆமா. காலைல வரேன்னு சொல்லுவாங்க. இவங்க அடிச்சு குடுத்துருவாங்க. மறுநாள் காலைல வரமாட்டாங்க. மறுநாள் வந்து குடுத்தா, அன்னைக்கு ஏதாவது ஷார்டேஜ் பண்ணி குடுப்பாங்க. இந்த மாதிரி இதுல இன்னைக்கு ஒரு 10,000 இது கேட்டு பாத்துங்க இது சார். நடந்த சம்பவம். தென்காசியில எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, சார் 20,000 ரூபாய் அந்த ஸ்டாப் தரணும். ஆ, 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 ஆ. டெய்லி அவர் பில்லு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆ, ஆனா அந்த ஆனா அந்த இது வேற பண்ணிட்டே இருக்காரு. சம்பளம் வாங்கி தரேன்னு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு கடைசியில கம்பெனி ஆ, விட்டு போயிட்டாரு சாருங்கிறாரு. அதேதான், அதேதான். நான் தெரியும், தெரியும். அந்த மாதிரி நடந்திருக்கு. ம். இல்ல நான் எல்என்டில இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. நானும் எல்என்டில வேலை பார்த்தேன். முன்னாடி ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். இங்க பரமக்குடி லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்பயும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. வந்து ஸ்டாஃப் இந்த மாதிரி எங்களுக்கே தெரியாம கொடுக்காம கஸ்டமர் பணம் தராம கொடுக்காம இருப்பாங்க. அவருக்கு பில் அடிச்சு விட்டுருவாங்க. அந்த பில்லை கையில இருந்து கையிட்ட கட்டுறதுக்கு கஸ்டமர்கிட்ட வாங்கி கட்டுறதுக்காக அது ப்ரெஷருக்காக என்ன பண்ணுவாங்க, அது கட்டாமே அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க ஆஃபீஸ் வந்து அவங்க சின்ன ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து கேட்டு சொன்னா மட்டும்தான் எங்களுக்கே தெரியும் அந்த விஷயம், இப்படி பணம் கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் வந்துட்டு. அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நீங்க சொல்றதுதான் கரெக்டாக தான் இல்ல, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இடத்துல தான் நஷ்டம் வரும். ஏன்னா நம்ம ம். இப்போ திருச்சியில பாத்தீங்கன்னா லால்குடியில ஒரு மேடம் இருக்காங்க. சரிங்க சார், சரிங்க சார். 1 கோடி ரூபாய் லோடு பண்ணி வச்சிருப்பாங்க ஃபினோல. சரி சார், சரிங்க சார். ம், ம். இவங்க இந்த எல்என்டி எல்லா ஸ்டாஃப்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க அந்தந்த ஏரியாவுல இருக்கிற மெர்ச்சன்ட் கிட்ட கட்டுவாங்க. ஆ, சரி சார். அவங்க கிட்ட அமௌண்ட் லோடுல இருக்காது. பணம் பத்தாத டைம்ல 10 லட்சம் ஆ, 20 லட்சம் தூக்கிட்டு எத்தனை இவங்க மணிக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வீட்டுக்கு தான் ம், போவாங்க. ம், ம். ம், ம், ம். அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட், பணத்தை எடுத்துட்டு வா. ம், ம், ம். நான் கையில கொடுத்தா நம்ம பில் கவுண்டிங் முடிச்ச உடனே உனக்கு பில்லு தர தயார். ஆனா பணம் இல்லாம இங்க வராத யாரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆ, கரெக்ட், 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 கரெக்ட். ஏன்னா அவங்க அது அது மாதிரி தான் நான் எல்லாரையும் அப்படிதான் இருக்க சொல்றேன். கட் அண்ட் ரைட்டா இருங்க. நம்ம அதுல வந்து ம், வருமானம் எவ்வளவு வரட்டும், அது வேற விஷயம். ம், ம், ம். பிசினஸ்க்காக கடன் விடுறதும் வேற விஷயம். ஒரு 500, 1000 அவ்வளவுதான். ம், ம். ஆமா, ஒரு 100, ஆமா, 200 10ல அவருக்கு பில்லிங் அப்படின்னா நாளைக்கு கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையோட அடிக்கலாம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. 10,000 விட்டுட்டு நீங்க அந்த பண்றதுங்கிறது நம்மளோட அவேர்னஸ் கம்மியா இருக்குதுங்கிறத நான் ஆமா, ஆமா, ஆமா. இதுல நம்ம கவனம் ஃபுல்லா அங்க செலுத்தலைன்னா அப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு நஷ்டம் ஆகும்ல எல்லாமே. இப்போ நான் போல்டா சொல்றேன் சார். என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க, 100% நஷ்டம் இல்லைன்னு போல்டா அடிச்சு சொல்றேன். ம், ம். எதை வச்சு சொல்றேன், நீங்க காசை வாங்கிக்கிட்டு பில் அடிங்கன்னு சொல்றேன். ஆமா, ஆமா. அதுதான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது எல்லாமே நீங்க வந்துட்டு. காசை வாங்காம பில் அடிச்சா அப்புறம் நான் நஷ்டம் வராது என்ன பண்ணும்? ஆமா, ஆமா, ஆமா. வரட்டும் சரி, வரட்டும். 100% எந்த விதத்துலயும் நஷ்டம் கிடையாது. நீங்க ம். எல்என்டி வராங்க, இல்ல உங்க கம்பெனிலேயே இருந்து கலெக்ஷன் பாய்ஸ் வராங்கன்னா கூட ஆமா, ஆமா, ஆமா. அமௌண்ட் இல்லாம இங்க வராத. ம், ம், நீ ம். எந்த ஊர்ல வேணாலும் இரு, அமௌண்ட் இருந்ததுன்னா ம். அப்படியே அக்கௌண்ட்ல மாத்தி விட்டு உடனே பில் அடிக்கிறேன். ஆமா, 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 ஆமா. அதுதான் என்னுடைய கட் அண்ட் ரைட். அமௌண்ட் இல்லாம வந்துட்டு நீ கடனா நான் உனக்கு விட்டுட்டு நான் தராம நாளைக்கு போயிட்டீங்கன்னா நான் வந்து உன்னை தேடிட்டு இருக்க முடியாது.
கண்டிப்பா 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 அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சொல்றீங்கன்னா சார் ஜெனியூனா யார் காசு வச்சிருக்காங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட பில் அடிக்கட்டும்ங்கிறேன் நான். ஆமா 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 கண்டிப்பா அதுதான் நம்ம அந்த பழக்கத்துக்கு நடைமுறைக்கு மாத்தணும். அது அந்த நடைமுறையில தான் நான் எல்லாரையுமே சொல்லுவேன். நீங்க நீங்க அவங்க நம்ம கண்டிப்பா. பில் அடிக்கணும், நம்மகிட்டயே பில் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க வேலை கடனை விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மள ஏமாத்திக்கிறாங்க. வந்து வேலையில இருக்க மாட்டாரு, வேற கம்பெனிக்கு போயிடுவாரு. அவர்கிட்ட இருந்து காசு ரெக்கவர் பண்றது ரொம்ப ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா அதனால பிடி நம்ம கையில இருக்கும்போது தான் சார் நம்ம பேச முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அமௌண்ட நீங்க வாங்கிக்கிட்டு பில் அடிக்கலன்னா உங்களை அவங்க விடுவாங்களா? அடிக்கிற மாட்டாங்க. பாட்டுக்கே வந்துருவாங்க. ஆனா நீங்க ஆமா. அமௌண்ட் வாங்காம பில் அடிச்சிட்டு நீங்க காசு கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு, எப்ப குடுக்குறாங்கன்னு பாருங்க. கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் இழுத்துருவாங்க. இதுதான் வந்து நடக்குது. அதனால நமக்கு இதுல 100% நஷ்டம் கிடையாது. பட் இந்த மாதிரி இந்த சில கரெக்டான ஃபார்முலாலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். புரியுது புரியுது. ஃபாலோ பண்ண அருமையான பிசினஸ் சார். செக்யூரிட்டா வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு தொழில் இருக்குன்னாவே அது பாதுகாப்பா இருக்குது. 100% நஷ்டம் இல்லைங்கிறது இது 2025ஆம் ஆண்டுல இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் எல்லாருக்கும். ஆமா ஆமா. அதனால அற்புதமா பண்ணுங்க. சேஃப்டியா பண்ணுங்க. கட்டாயமா இதுல வந்து 100% இது ப்ராசஸ் பண்றதுலாம் இது எப்படி சார்? இது எடுக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு பேமெண்ட் என்ன கட்டுற மாதிரி வரும்? லைசன்ஸ் காஸ்ட் நீங்க ஒரு 1500 ரூபாய் லைசன்ஸ் காஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சரி ஓகே சார். கட்டினீங்கன்னா உங்களுக்கு நேர்ல வருவோம் நாங்க. நேர்ல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். மற்றதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவீங்க. நேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு எல்என்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல லாபம். ஏன்னா டெய்லி நான் சொன்ன மாதிரி 40 லட்சத்துக்கு மேல கலெக்ஷன்ஸ் வரும். ஆகும் ஆகும் ஆமா ஆமா. ஒருத்தர் எடுத்தா இப்போ 1 லட்ச ரூபா ஒரு மெர்ச்சன்ட் சம்பாதிக்கிறாருங்கும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா நமக்கு 1 லட்ச ரூபா லாபம் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. அதனால எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா மொத்த கலெக்ஷனுமே அந்த சிஎம்டி வண்டி வரும் பாருங்க. ஆமா ஆமா சிஎம்எஸ் கிடையாது. மொத்தத்தையுமே பில் அடிக்கும் போது எல்என்டிக்கே டவுட் வந்துருச்சு. என்னப்பா நீங்க இப்படி பண்ணா எப்படி ஆகுறது? ஏதோ நீங்க பேங்க்ல கட்டுறீங்க 10,000க்கு தான் உங்களை அடிக்க சொல்றோம். ஒரு நாளைக்கு 40 லட்சம்னா ஏதோ ஒரு 5 லட்சம் அங்க கட்டிட்டு ஒரு 35 லட்சம் இப்படி பில் அடிச்சா பரவாயில்ல. 40 லட்சம் இங்கே பில் அடிக்கும் போது சந்தேகம் வரும்ல. ஆமா ஆமா. எல்என்டி வந்து சொல்லிடுச்சு இனிமே உங்க ரிலேஷன் பேர்ல கூட யார் பேர்லயும் ஐடி இருக்க கூடாது. எல்என்டில மட்டும்தான். ஆனா இப்பவும் வேற கம்பெனில அது ஒன்றும் கட் அண்ட் ரைட் பண்ணல, அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஆனா எல்என்டி மட்டும்தான் அப்போல இருந்து இன்ன வரைக்கும் டைட்ல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கலெக்ஷன் ஆமா ஆமா ஆமா. அவங்க ஃபுல்லாமே 5 மணி 6 மணிக்கு மேல தானே சார் வருவாங்க. 7 மணி ஆயிடும் சார். அவங்களாம் 7 to அதான் 7 மணிக்கு வராங்க. கலெக்ஷன் அதிகம் அவங்களுக்கு. உழைப்பு இதுல உள்ள உழைப்பு போடணும்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க உழைக்காமலோ ஆமா 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 உழைக்காமலோ இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்னொரு இன்கம் எல்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பா. ஒரே ஒரு 2 பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா பாதுகாப்பானது, 100% நஷ்டம் இல்லாதது. அது ஏற்கனவே இருந்ததுனால பில் அடிக்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆமா ஆமா. லோட் ஆகல, அமௌண்ட் லோட் ஆகலன்னா மட்டும் எனக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும். ஃபாலோ பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இதுதான் யோசிச்சேன் நான். வேற ஒன்றும் அதுக்கு தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வராங்க இன்னோவை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே சார் ஓகே சார். பேங்க்ல போய் கார்பரேட் அக்கௌண்ட்ல லோட் பண்றீங்கன்னா அந்த ஐடி கொடுத்த மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும். ஓ அப்படி சொல்றீங்க. எதுக்குமே லோட் ஆகாது. ஒன்லி டைரக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடிக்கு லோட் ஆகும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டைரக்டா அங்கேயே கட்டுற மாதிரி. டைரக்டா நீங்க இப்போ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல போய் சிடிஎம்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10 நிமிஷம் அதிகபட்சம் அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பணம் ஏறிக்கிற மாதிரி சிஸ்டம் கொண்டு வாலெட்டுக்கு ஏறுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இப்போ ட்ரைனிங், அதாவது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங்ல பாப்பாங்க இல்லையா, டெஸ்ட் பாப்பாங்க இல்லையா, 6 மாசமா அதை டெஸ்ட் பார்த்ததுனால இப்போ எல்லா வண்டிகளுக்கும் ஒவ்வொரு வண்டிகளுக்கும் வராங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் ஐஓபி பேங்க்காரங்களுக்கு வந்து மொபைல் நம்பரை தாண்டி அந்த ஐடிக்குன்னு ஒரு நம்பர் வரும். கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதாவது கரெக்டா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. போச்சுன்னா ஏறணும் செலவு பண்ணுவான், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுவான். அவங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு சின்னவுக்கும் வேலை வாங்கும், அவ்வளோ அது பின்னாடி அலையும். இது கமிஷனோட லிஸ்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பேம்ப்ளெட் மாதிரி இல்ல சார். அந்த கமிஷன் பேஸ்டு கம்பெனி, ஒவ்வொரு கமிஷன் பேஸ்டு கம்பெனிக்கு இருக்குங்களா சார்? எவ்வளவு பைசா வரும் அப்படிங்கிற மாதிரி பேம்ப்ளெட் அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்படிதானே? நீங்க ஐடி எடுத்ததுக்கு அப்புறம் கரண்ட்ல